வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஐஸ் போதைப்பொருள் தொழிற்சாலை விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்த தகவல்கள். முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர விடுதலை. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய விவகாரம் 20க்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகைகள் தாக்கல். இளைஞனை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு. மாளிகவத்தையில் பரபரப்பு. தண்டவாளத்தை கிடக்கு முற்பட்ட பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஜாலில் நடந்த துயரம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக சேரணி ஸ்தாபிப்பு. மன்னர் மக்களை அளிக்கும் திட்டங்களை தீவிலிருந்து வெளியேற்றுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. இலங்கையில் HIV தொற்று தொடர்ந்தும் அதிகரிப்பு. 8 மாதங்களில் 36,708 பேருக்கு டெங்கு, 19 பேர் பலி. 506 மின்சார வாகனங்களை விடுவிக்க சுங்கம் இணக்கம். நுவரெலியாவில் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஏகல்பத்ர பத்மே எனப்படும் பாதாள உலக குழுவை சேர்ந்த நபர் இந்த தொழிற்சாலையில் 4 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த தொழிற்சாலையை இயக்குவதற்காக நுவரெலியாவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2000 கிலோவிற்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பாதாள உலக நபர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக அரசியல் தொடர்புகள், போலீஸ் அதிகாரிகளுடனான தொடர்புகள் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுடனான தொடர்புகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இந்த விவரங்களை உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை விடுதலை செய்து நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் மின்தூக்கி இயக்குபவரை அச்சுறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. போலீஸ் அதிபராக கடமையாற்றிய காலத்தில் அவர் இவ்வாறு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர குற்றமற்றவர் என அறிவித்து தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரசாங்கங்களின் ஆட்சி காலங்களுடன் தொடர்புடைய 20க்கும் மேற்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்திற்காக தற்போது ஒரு சிறப்பு குழு செயல்பட்டு வருவதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கொழும்பு மாளிகாவத்தை ஜூமா மஸ்ஜித் வீதியில் இன்று முற்பகல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வணிகிடத்திலிருந்து ஒரு இளைஞனை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் வந்த 2 நபர்கள் .56 துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டுடன் இந்த ஆண்டில் 93 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் 49 பேர் இறந்துள்ளனர் மற்றும் 54 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் இன்று இடம்பெற்ற ரயில் விபத்தில் பெண் ஒருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் சுன்னாகம் தெற்கு பகுதியில் வசிக்கும் 44 வயதுடைய சங்கீதா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். கொடிகாமம் நட்சத்திர மகால் திருமண மண்டபத்திற்கு அருகாமையில் பகல் 11:30 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு கொழும்பு நோக்கி சென்ற ஜாழ்தேவி ரயில் கொடிகாமம் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது பெண் ஒருவர் கொடிகாமம் நட்சத்திர மகால் திருமண மண்டபத்திற்கு அருகாமையில் உள்ள கடைக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பெண்ணின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் பழையை பிறப்பிடமாக கொண்டவர் எனவும் பழைய பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போதே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணியை நிறுவுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்று வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதல் கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் தொடங்கிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக
சாத்தியமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினருடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டது. மன்னர் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று காற்றாலை கனிய மணல் அகழ்வு திட்டங்களை ஜனாதிபதி மன்னர் தீவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சத்திஜோகு மாக்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சுழற்சி முறையிலான போராட்டம் இன்று 32வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மன்னர் பெனங்கட்டு கொட்டு மற்றும் கீரி கிராம பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சத்திஜோகு மாக்கஸ் அடிகளார் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செய்தியை உங்களுக்கு நான் தருகிறேன். அரசு தரப்பில் மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளும் மிகவும் வேகம் குறைந்ததாக தன்னுடைய காரியங்களை மிக சாதுரியமாக நிறைவேற்றுவதற்காக இந்த முயற்சிகளை மிகவும் தாமதமாக எடுக்கிற அந்த நிகழ்வு, அந்த முயற்சிகள் மிகுந்த கவலையை தருகின்றது. மன்னார் செயலகம் இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும், அதாவது கண்காணிப்பு முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாது தவிர்த்து வருவது தண்டனைக்குரியதும் கவலைக்குரியதுமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே மன்னார் மாவட்ட செயலகம் மும்முரமாக இந்த பணியில் இறங்கி மக்களுடைய வேதனைகளை, மக்களுடைய வேண்டுகோளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மன்னார் செயலகத்திற்கு இருக்கின்றது. ஆனால் மன்னார் செயலகத்தினுடைய செயல்பாடுகள் மந்தமாக இருப்பதனால் தயவு செய்து மக்கள் சார்பில் செயலகம் துரிதமாக விரைவாக செயல்பட்டு எங்களுக்குரிய உரிமைகளையும் எங்களுடைய மனித உரிமைகளை நாங்கள் முழுமையாக அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய மண் பறிபோவதை தடுத்து நிறுத்துவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று மன்னார். இலங்கையில் HIV தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது தற்போது HIV தொற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின்படி 2025ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையான காலப்பகுதியில் மொத்தம் 230 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை HIV எய்ட்ஸ் தொடர்பாக 10 இறப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி 2025ஆம் ஆண்டின் முதற் பகுதியில் பதிவான தொற்றாளர்களில் 30 ஆண்களும் 2 பெண்களும் 15 தொடக்கம் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதோடு மீதமுள்ள தொற்றாளர்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் நாட்டில் 30,708 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 2749 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரை 19 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு மற்றும் சிக்கின்குனியா இரண்டும் தற்போது அதிகம் பரவி வருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பெரசிட்டமோல் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் டெங்கு வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிற வலி நிவாரணிகளை உட்கொள்வது உட்புற இரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறும் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வந்தாரமூலி பகுதியில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் பயணம் செய்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. களுவன்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளின் தந்தையான 26 வயதுடைய சந்திரலிங்கம் சுரேந்திரன் என்பவரை உயிரிழந்தவர் ஆவார். மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மோதியே உயிரிழந்துள்ளார். இவரை வைத்தியசாலையில் சேர்ப்பதற்காக ரயில் சாரதி ரயிலை பின்னோக்கி செலுத்தி ஏறாவூர் ரயில் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அங்கு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அதனையடுத்து வைத்தியசாலைக்கு சென்று பிரேதத்தை பார்வையிட்ட பின்னர் மரண விசாரணைகளை மேற்கொண்டார். இச்சம்பவம் குறித்து ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்து 506 BYD மின்சார வாகனங்கள் சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் மோட்டார் திறன் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளால் இலங்கை சுங்க சேவையால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. மின்சார வாகனங்களை மேலதிக வங்கி உத்தரவாதத்தை சமர்ப்பித்த பிறகு விடுவிக்க இலங்கை சுங்கம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. வாகனங்களை இறக்குமதி செய்த நிறுவனத்தின் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த இணக்கம் அறிவிக்கப்பட்டது. ரத்தினபுரியில் பேருந்தில் பயணித்த பெண் மருத்துவர் ஒருவர் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்ட
நிலையில் வீதியில் விழுந்து படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார். மருத்துவமனையில் 13 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பெல்மடுள்ள கனேகம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தாயான 32 வயதான மதுபாஷினி என்பவரை உயிரிழந்துள்ளதாக பெல்மடுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று தனது பணி நேரத்தை முடித்துவிட்டு மருத்துவர் இரத்தினபுரியிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று பயணிகள் பேருந்தில் ஏறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்திலிருந்து இறங்குவதற்காக முன் கதவிற்கு நடந்து சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிர்தவுஸ் பள்ளி வீதி பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் இன்று மதியம் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த 15 நாட்களாக காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்மாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்து 55 வயது மதிக்கத்தக்கவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஒன்றின் 2ஆம் மாடியில் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடப்பதாக வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் 15 நாட்களாக காணாமல் போன நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். மனநிலை பாதிக்கப்பட்ட இவர் சகோதரி ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் காணாமல் போனதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.